ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பேருந்து நிலையம் பின்புறம் செயல்பட்டு வரக்கூடிய தனியார் மதுபான கடையில் விதிகளை மீறி அதிகாலை முதலே படுஜோராக விற்பனை நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். சும்மா ஏன்பா எடுக்கூடாதா? எடுக்கூடாதா? ஏன் எடுக்கூடாது? ஏன் எடுக்கூடாது கேட்குறேன். இல்லை என்னை வீடியோ எடுத்து இல்லை, ஏன் எடுக்கூடாது? அப்படியா? விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் ஜெயக்குமார். வணக்கம். இது தொடர்பாக இதுவரை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, முழு விவரம்? வணக்கம் பிரியங்கா. சத்தியமங்கலம் பேருந்து நிலையம் பின்புறம் இயங்கிவரும் தனியார் மதுபான கடையில் இன்று அதிகாலை மதுபா விற்பனை படுஜோராக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் உள்ள பேருந்து நிலையம், வழிபாட்டு தலங்கள் அருகாமையில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகள் இயங்கக்கூடாது என தமிழக அரசு உத்தரவிட்டதை அடுத்து தமிழகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் உள்ள பேருந்து நிலையம், வழிபாட்டு தலங்கள் ஆகியவற்றில் அருகே இயங்கி வந்த டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்பட்டுள்ளன. இதேபோல் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பேருந்து நிலையம் பின்புறம் இயங்கி வந்த 3 டாஸ்மாக் கடைகள், மதுபான கடைகள் மூடப்பட்ட நிலையில் அதன் அருகாமையில் உள்ள ரோஸ் என்ற தனியார் மதுபான கடை மூடப்படாததால் அதிகாலையே அங்கு மது விற்பனை படுஜோராக நடைபெற்று வருகிறது. இங்கு வரும் குடிமகன்கள் அதிக விலைக்கு மதுக்களை வாங்கி சாலையோரம் உட்கார்ந்து மது அருந்தி செல்கின்றனர். அங்கு அமர்ந்து மது அருந்தி கொண்டிருந்த நபர்களை நாம் எங்கு வாங்கினீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் மலுப்பலாக நாங்கள் வெளியே வாங்கி கொண்டு வந்து இங்கு அருந்தி கொண்டிருக்கிறோம் என தெரிவித்தனர். இந்த செய்தியை சேகரிக்க சென்று கொண்டிருந்த நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி நிருபரை பார்த்த பேருந்து நிலையம் பின்புறம் செயல்படும் ரோஸ் என்ற தனியார் பாரில் பணிபுரியும் நபர் ஒருவர், எதற்காக வீடியோ எடுக்கிறீர்கள் என மிரட்டும் தோணியில் பேசினார். இதை அறிந்த ஈரோடு பத்திரிகையாளர் சங்கத்தினர் ஒரு நிருபர் என்று கூட பாராமல் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர் மிரட்டும் தோணியில் பேசியது மிகவும் கண்டனக்குரியது எனவும் தெரிவித்துள்ளனர். இதற்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஈரோடு பத்திரிகையாளர் சங்கம் மூலமாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள 3 கடைகளும் மூடப்பட்டும் தனியார் மதுபான கடைகளுக்கு குடிமகன்கள் அதிகாலை முதலே படையெடுத்து வருகின்றனர். எனவே அரசு இதனை கருத்தில் கொண்டு பேருந்து நிலையம் பின்புறம் இயங்கி வரும் ரோஸ் என்ற தனியார் மதுபான கடை, அதே போல் பேருந்து நிலையம் அருகாமையிலேயே தங்கும் விடுதியில் செயல்படும் பிவி என்ற ஏசி பார் மற்றும் சத்தியமங்கலம் தனியார் பள்ளி அருகாமையில் இயங்கி வரும் பிவி கிச்சன் பார் என்ற அனைத்து தனியார் மதுபான கடைகளையும் மூட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.